மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நபிமார்களை போல ஒரு சக்தி வாய்ந்த படைப்பு அல்லாஹ் படைக்கல. குர்ஆன் ஹதீஸை நாங்கள் ஆழமாக பார்க்க தேவையில்லை, சும்மா மேலோட்டமாக பார்த்தாவே நபிமார்கள் ரசூல்மார்கள் யார் என்றது எங்களுக்கு விளங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனோட கையில் இருந்த கம்பால கடலை பொழக்கிறேன்னா லேசா நாட்கள் இல்லை, லேசா நாட்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னி விரலால சந்திரனை ரெண்டா பொழக்கிறன்றது லேசா நாட்கள் இல்லை, அவங்க லேசா நாட்கள் இல்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பாறாங்கல்ல பொழந்து ஒரு பெண்ணொட்டகத்தை வெளியெடுக்கிறது லேசா நாட்கள் இல்லை, நபிமார்கள். அதனால உலமாக்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் திருத்துறதுக்கு ஆக கஷ்டமான படைப்பு தான் மனுஷன். மனுஷனை திருத்துறதுக்கு லேஸ் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல வருது, கியாமத்துடைய நாளையில நபிமார்கள் வருவாங்க. ஒரு நபிமார்களுக்கு பின்னாலேயும் இந்த நபிமார்களை ஈமான் கொண்டவங்களும் வருவாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, அவங்கள ஈமான் கொண்டவங்க 2 பேர் 3 பேர். இன்னும் சில நபிமார்கள் வருவாங்க, அவங்கள கொண்டு யாருமே ஈமான் கொண்டிக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், வருஷ கணக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு, யாருமே ஈமான் கொண்டிக்க மாட்டாங்க. அவ்வளோ திருத்துறதுக்கு கஷ்டமான படைப்பு தான் இந்த மனுஷ படைப்பு. ஒரு விஷ பாம்பை எடுத்தாலும் ஒரு மாதத்துல பழக்கி எடுக்கிறேன், பபாமாய் புல்லமாய் பழக்கி எடுக்கிறேன். காற்றில் இருக்கிற ஒரு காட்டு மிராண்டியம் லேசா பழக்கி எடுக்கிறேன். ஏழுமா ஏழவா இன்னைக்கு மனுஷன் செய்யறானா இல்லையா? பசங்களா செய்யலாம். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம், 950 வருஷம் வாய்க்கு லேசுது. வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். CBN 9444 இந்த வாகனத்தோட அவசரம். CBN 9444 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இரவு பகலா பாடுபட்டு வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். குர்ஆன் சொல்லுது 80க்கும் 90க்கும் இடப்பட்ட பேர் தான் இஸ்லாத்துக்கே வந்தான். சொந்த பொண்டாட்டியே வரல, சொந்த மகனே வரல. இந்த மனுஷனை திருத்துறது அவ்வளோ கஷ்டம் என்றதுக்கு சொல்லிட்டு நல்லா எவ்வளோ பவரான நபிமார்கள் அனுப்பினேன். எங்கள் வர பார்த்தாலே விளங்கணும். நான் ஒரு பாவத்தை எத்தனை வருஷமா செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த குடுவோம் நாளை குடுவோம், இந்த குடுவோம் நாளை குடுவோம். திரும்பி பாருங்க பாவம், எத்தனை வருஷம் இந்த பாவத்தை நான் செய்யறாங்க. சும்மா ஒருத்தரை வச்சு பாருங்க. இன்னைக்கு தௌபா செய்வோம், நாளைக்கு தௌபா செய்வோம், இன்றைக்கு செய்வோம், தௌபா செய்கிறேன், மருவ செய்கிறேன், பாவத்தை மருவ தௌபா செய்கிறேன், மருவ அந்த பாவத்தை செய்கிறேன். அப்படி ஒரு நேரத்தில் உட்கார்ந்து சும்மா திரும்பி பாருங்க, இந்த பாவத்தை நான் எத்தனை வருஷமா செய்கிறாங்க. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வந்த நபிமார்கள் அதனாலதான் மனிதருடைய உள்ளத்துல பாடுபட்ட. அவன் தெளிவா சொல்லுது, வயுஸக்கீஹிம். நபிமார்கள் மனிதர்களோட உள்ளத்துல பாடுபட்டாங்க. இந்த உள்ளத்தை சீராகும் வரைக்கும் ஈமானுடைய பேச்சால சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி சொல்லி, கபருடைய விஷயங்களை சொல்லி, அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகளை சொல்லி, அதை கேட்காத வரைக்கும் இந்த ஈமான் சரியாக ஆள். இந்த ஈமான் சரியாகும் வரைக்கும், உள்ளம் சரியாகும் வரைக்கும் மனுஷனுக்கு தீராது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீன் என்றது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்றது மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம் என்றது லேசில்லை. இன்னைக்கு இந்த சபையில் நீங்க எத்தனை பேர் வீட்டிலிருந்து வர போல பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் துஆவுக்கு வந்து எத்தனை பேர் ஓதி. இந்த ஒரு துஆவால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருகிறது, துனியாலையும் ஆகிரத்திலையும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான். லேசில் அல்லாஹ் ரசூலோட கட்டளை என்று இந்த துஆவை ஓதினா எங்களுக்கு சொல்லப்படுது, உகீத, உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திக்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் இருந்தும் அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துட்டான். சும்மா இல்ல, குர்ஆன் சொல்லுது, குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். திருமிதி ஷரீஃப் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பதிவாகி, அத்தாயிமு ஷாக்கிர் கஸ்ஸாயிமி ஸாபிர்.
ஒருத்தர் வவுறு நிறைய சாப்பிடுறாரு, தந்த ஆசைக்கு நல்லா சாப்பிடுறாரு. ஆனா அருமை நாயகம் காட்டின போற பிஸ்மில்லா சொல்றாரு, தின்னு முடிஞ்சிட்டு துவா ஓதுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வவுறு நிறைய சாப்பிட்டாலும் பகல் முழுக்க பசியிலிருந்து நோன்பு பிடிச்சவங்க நன்மை அல்லாஹ் தருவார். الصائم الشاكر كالصائم الصابر. பிஸ்மில்லா சொன்னீங்க, இடைக்கட அல்லாஹ் புகழ்ந்தீங்க, தின்னதுக்கு போற அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா الطعام ورزقنيه من غير حول مني ولا قوة. என்ற ஒரு முயற்சியும் இல்லாம இந்த சாப்பாட்டை என்ற காலடிக்கு கொண்டு வந்து தந்த அல்லாஹ்க்கே எல்லா புகழும். எனக்கு மூலம் ஒரு சோத்து மணி உண்டா கேளுமா? எனக்கும் உங்களுக்கும் ஒரு டொட் மழையை பெய்ய வைக்கலுமா இந்த தாண்ட மரக்கறியெல்லாம் வளர்றதுக்கு? எனக்கும் உங்களுக்கு ஒரு மீனை உருவாக்கலுமா? எனக்கும் உங்களுக்கும் சுபஹான் அல்லாஹ் ஒரு கடுகு மணியால ஒரு இறைச்சி துண்டை உருவாக்கலுமா? இதெல்லாம் அல்லாஹ் சுபஹான் வ தஆலா எங்கட கஷ்டம் இல்லாம எங்கட முயற்சி இல்லாம எங்கட காலடியை கொண்டு வந்தான். உனக்கே எல்லா புகழும் நாயனே. அவரு நிறைய முறையா திண்டு ஒருவர் அல்லாஹ் புகழ்றாரோ பகல் முழுக்க நோம்பு பிடிச்சவர் இவரும் சமம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு கிடைக்கிற நன்மையே தான் கிடைக்கும். ஒரு வாலிபுரத்தை டொய்லெட்ல போய் மௌத்தா போயிட்டார். எல்லாரும் டொய்லெட்ல மௌத்தா போனா எல்லாம் நினைக்கிற மோசமான மௌத்துன்னு தானே, மோசமான மௌத்துன்னு தான் நினைக்கிற. ஒருத்தர் அந்த வாலிபர் டொய்லெட்டுக்கு போகல கவனிச்சாரு. பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயிஸி துஆ ஓதி இடது காலை வச்சு டொய்லெட்டுக்கு போனார். இதை கண்டிக்கார். ஒரு பெரிய ஒரு ஆலிம் ஒன்று சொன்னார், இவரோட மௌத்து கெட்ட மௌத்து இல்லை வாப்பா, இவரோட மௌத்து நல்ல மௌத்து. மறையா பேசிக்கிறாங்க. டொய்லெட்ல மௌத்தா போன மோசமான மௌத்து இல்லை அவரோட. அருமை நாயகம் சொன்ன முறையில டொய்லெட்டுக்கு போய் மௌத்தா பேசிக்காரு. அல்லாட பார்வையில் அவரும் சுஜூத்ல மௌத்தா போனவரும் ஒன்று தான். அல்லாட பார்வையில் அவரும் குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தா போனவரும் ஒன்று தான். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கிட்ட முயற்சி செஞ்ச எங்களுடைய 24 மணித்தியால வாழ்க்கையும் அல்லாஹ்க்கு பொருத்தமான வாழ்க்கையா மாறுறதுக்கு. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. ஒரு கண் தெரியாத ஒரு ஆள் ரூட்டுக்கு வந்தாராம். இன்னைக்கு எங்கட ஹாலம் சும்மா காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யோசிச்சு பார்க்கணும். 7-10 வரைக்கும் பரல ஒடுங்கல். நாங்கள் நினைச்சு முடிகிற மார்க்கம்னா பரல மட்டும்தான். பரல ஒடுங்கல். இன்னைக்கு வெள்ளன சாப்பாடு பவல் சாப்பாடு தின்ன கூட எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லிட்டு திண்டிப்பான். எங்க ஃபேமிலியிலே தின்னுட்டு எத்தனை பேர் அல்லாஹ் புகழ்ந்திப்போம். எத்தனை பேர் இந்த கூட்டுளுக்கு போகல ஒரு சலாம் சொல்லிட்டு போய்த்திப்போம். எத்தனை பேர் இந்த பஜாரால வைத்து வரப்போல பஜார் துவா ஓதிப்போம். சபையில் உள்ளவங்களே நாங்களே எங்களை யோசிப்போமே. எத்தனை பேர் இந்த உடுப்பு மாற்ற போல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா ஸௌப வரஸகனீஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவ்வா இந்த துவா எத்தனை பேர் ஓதிட்டு உடுப்பு மாற்றக்கோள் ஓதினோம். சும்மா யோசிச்சு பாருங்க. செருப்பு போடவர்கள் எத்தனை பேர் வலது காலுக்கு செருப்பை போட்டோம். எத்தனை முஸ்லீம்கள் என்னைய தாண்டி பேசிப்பாங்க. நான் எத்தனை முஸ்லீம்கள் சலாம் சொல்லியிருக்கேன். இப்படின்னு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலையில இருந்து இந்த 7 மணி வரை காட்டி நாங்கள் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் ஒரு 100-200 ரசூலுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சுக்கோம். ஒரு 100-200 ரசூல் ஸல்லல்லாஹு கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சுக்கோம். சியரு ஆலாமின் நுபலால வருவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கிற காலம். சஹாபாக்கள் எந்த நேரம் அவங்களோட கவனம் எங்கேச்சு பாருங்க. கலீஃபாவா இருக்கிற காலம். முழு உலகமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டு பயந்து நடுங்குற காலம். பெரியோரு தோல் பையில தண்ணி அப்படியே தூக்கிட்டு வராங்க. பெரிய தோளால செஞ்ச ஒரு பையில தண்ணியை தூக்கிட்டு வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அமீருல் முஃமினீன் என்ன வேலை செய்றீங்க? இது உங்களுக்கு தானே தூக்குறதுக்கு எவ்வளவு பேருக்கு? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை எனக்கு கல்வி கொஞ்சம் பெருமை வாரமாகி கடுகு மணி அளவு பெருமை அளவு சொர்க்கம் போக மாட்டான். அது பெருமையை உடைக்கத்தான் தூக்கி பாருங்க. இதெல்லாம் உள்ளத்தில் வார மாற்றங்க. எங்களுக்கும் உள்ளத்துக்கு சப்ஜெக்டே இல்லை. நாங்கள் அதை யோசிக்கிறே இல்லை. நாங்கள் என்ன வெளிரங்கத்தை சீராக்கல்ல.
நாங்க வெளிரங்கத்தை சீராக்கிறதுக்கு ரெடியாவல்ல. அந்த சஹாபாக்கள் அந்த சிந்தனையா பாருங்க. இல்ல எனக்கு ஆட்சி கூடுது, எல்லா இடத்துல என்ன பத்தி பேசப்படுவது, அல்லாஹு அக்பர், கல்புக்கு பெருமை வருவது. அசலி பஜார்ல எல்லாரும் பார்த்து கொண்டீர்கள், நாங்கள் தண்ணியை தூக்கிட்டு போனாதான் என்ன நஷ்ட அடங்கு, எனக்கு பணிவு வரும். பெருமையோட இருந்தா சொர்க்கம் போயலாது. மோலா கடுகு எந்த சைஸ்ன்னு கொஸ்டினிக்கு போய் பாருங்க. இன்றைக்கு கடுகை பார்த்தா எங்களுக்கு விளங்கும். கடுகு மணி அளவு சொர்க்கம் பெருமை இருந்தா சொர்க்கத்தை வாசமும் கிடைக்காது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு கண் தெரியாத ஒரு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தா பியான் கோப்பை எங்க வச்சிருப்பாங்க, ஒரு மூலையில பசங்க அடுக்கி வச்சிருப்பாங்க. இவர் கண் தெரியாதவர் அப்படி வந்து ஒரு மூளையால நடந்து ரோட்டு நினைச்சு மூளையால நடந்து பியாங்கோப்பையில மேல போய் பட்டு பியாங்கோப்பையெல்லாம் முடிஞ்சு பியாங்கோப்பை உடஞ்சிச்சு. உடஞ்சத பிறகு கண் தெரியாதவர் கேட்டார், என்னப்பா உங்களுக்கு மூளை இல்லையா? கூட்டாள்கள் ஏசுறாராம் அவர். என்னப்பா உங்களுக்கு மூளை இல்லையா? மனுஷன் போற வார வழியிலையா பியாங்கோப்பைய வச்சுக்கிற அப்படி கூட்டாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு மூளை இல்லாதவர நாங்க வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்ச, நீங்க போன ரோட்டில நாங்க பியாங்கோப்பிய மூலக்காரி தான் வச்சுக்கிறேன், அதிக வேண்டிய இடத்துல தான் இங்கி. நீங்க ரோட்டை மாறி போயிட்டு முட்டிப்பட்டதால்தான் பியாங்கோ போட நீக்கி, உங்களோட கண் தெரியாது. இதே போலதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எங்களுக்கு நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு தந்தை தான் மார்க்கம். இன்னைக்கு நானும் நீங்களும் ரோட் பிள்ளையாரி போயிட்டு அதை கண் தெரியாதவர் பியாங்கோப்பை உடச்சுமா நாங்கள் அல்லாஹ் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் அல்லாஹ் ரசூலும் காட்டின ரோட்ல சரியா போயிட்டு பிரச்சனை இல்லை. இப்படி வாழ்க்கையில நான் கவலைகள் சந்திக்க வேண்டிய தேவை வராது, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தேவை வராது. நான் சொன்னமா வெள்ளந்திலிருந்து இந்த வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்களே, என் குடும்பத்தில் எத்தனை பேர் தூங்கி எழுப்பிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் துஆ ஓதிப்பாங்க. தூங்கி எழுப்பிட்ட எத்தனை பேர் துஆ ஓதிப்போம். என் குடும்பத்தில் நீங்க டாய்லெட்டுக்கு போகல எத்தனை பேர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயிஸ் துஆ ஓதிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முந்தி பாகிஸ்தான்ல பெரிய இஸ்மா நடந்துச்சு. 2-3 நாளைக்கு நடக்கும். லட்சக்கணக்கு மக்கள் சேருவாங்க, லட்சக்கணக்கு மக்கள். அப்ப தெரியாவா அந்த தீண்ட வாசமே இல்லாத ஒருத்தர் வந்து மௌலானா ஜம்ஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்க, இவ்வளோ கோடிக்கணக்கு செலவழிச்சு நிச்சயமா வைக்கிறீங்களே, என்ன புரோசனம் இதுல, என்ன புரோசனம்? அதுல சொன்னாங்க, 3 நாளைக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சு நாங்கள் இஸ்திமா வச்சு இந்த இஸ்திமாக்கு வந்த ஒரு ஆள் டொய்லெட்டுக்கு போக்கல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயிஸ்னு துஆ ஓதிட்டு போனா எங்களுக்கு அது போதும், எங்களுக்கு அது போதும். எல்லாரும் தேவையில்ல. இந்த இஸ்திமாக்கு வந்த ஒரு ஆள் லட்சக்கணக்கு மக்கள்ல டொய்லெட்டுக்கு போக்கல முறையா போனாரா எங்கட இஸ்திமா சக்சஸ். எங்களுக்கு அது போதும். இந்த உலகத்துக்கு பரக்கத்து வாரதுக்கு அது போதும். இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்க. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. லேசான ஆயத்தில் இது. قل إن كنتم تحبون الله, யா ரசூலல்லாஹ் உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, நீங்க எல்லாம் அல்லாஹ்வோட இரக்கமா இருந்தா ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க, என்ன பின்பற்றுங்க. என்ன பின்பற்றினீங்கன்னு சொன்னா யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வோட அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வோட அன்பு கிடைச்சா எங்களுக்கு என்ன பிரச்சனை செய்தீங்க? வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், ஒவ்வொரு சுன்னத்துக்கு பின்னாலும் பாவம் மன்னிக்கப்படும். அதுதான் அவங்களுக்கு சொன்ன, ஒருத்தர் முறையா டொய்லெட்டுக்கு போயிட்டு மவுத்தா போனாரும், அவர் டொய்லெட்ல மோசமான மவுத்து இல்லை, நல்ல மவுத், முறையா போன சொல்லி அவரோட பாவம் மன்னிக்கப்பட்டீங்க, அவரோட பாவம் மன்னிக்கப்பட்டீங்க. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அருமை நாயகம் சஹாபாக்கு நபிமார்களுடைய காலத்திலேயே இந்த ஒருத்தர் 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்ததாக இருந்தா நபிமார்களுடைய பேச்சு எப்படி பேச்சு, நபிமார்கள் எவ்வளவு பவர் உள்ளவங்க, எவ்வளவு சக்தி உள்ளவங்க, எவ்வளவு வெளிச்சம் உள்ளவங்க. அவங்களுக்கே இந்த மனுஷ சமூகத்தை திருத்துற கஷ்டமா இருந்தா இந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் இரவு பகலாக பேசி 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 80 லட்சம் பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்ததாக இருந்தா இன்றைக்கு நாங்க வாழ்ற காலம் என்ன காலம்?
நாங்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எவ்வளவு தூரமா இருக்கிறோம். நாங்க ஈமாண்ட பேச்ச பேசுறதுக்கு, ஈமாண்ட பேச்ச கேட்கறதுக்கு, ஈமாண்ட சூழல் ஈக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும். சூரத்து தௌபால வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து போங்க. அல்லாஹ்வை பயந்து நடக்கிறதுக்கு வழி என்ன? வகூனு மஅஸ் ஸாதிகீன், உள்ளுக்கும் வெளியையும் உண்மையாளர்களோட சேருங்க. வெளியொண்டு உள்ளு கொண்டு இல்லை. அவங்க இன்னைக்கு மனுஷன் சிரிக்கிறது நடிப்பு தானே. உள்ளத்தால தாலும் சிரிக்கிற இல்லையே, உள்ளத்தால் ஏசி ஏசி வெளியால சிரிச்சுட்டு போவாங்க. உங்களோட வாழ்க்கையில் அல்லாட பயம், அல்லாட சிந்தனை, ஆகிரத்துடைய பயம் வரணுமாக இருந்தா வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோட சேர்ந்துறீங்க. உண்மையாளர்களோட சேர்ந்துறீங்க. சூழல் ஈமான் சூழலா தான் ஈமான் வளரும். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகத்துடைய காலத்துல புகாரி ஷரீஃப்ல வருகிறது, வஹி எழுதின எத்தனையோ பேர் காபிரா மௌத்தா பேசிக்கிறாங்க, முர்த்தத்தா மௌத்தா பேசிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சூரத்துல் பக்கராவை சூரா ஆல இம்ரானை யார் பாடமாக்குறாரோ அவர் பெரிய அந்தஸ்து, பெரிய அந்தஸ்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சபையில தாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்க செஞ்ச வேலை எல்லாருக்கும் தெரியும். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமையான துவா, அல்லாஹு அக்பர், அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கோணும் என்று 18-20 வருஷம் ரிமாண்ட்ல இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வோட பேசுவாங்க. قال رب السجن احب الي مما يدعونني اليه, யா அல்லாஹ் இவங்க கூப்பிடுற விபச்சாரத்தை விட அந்த விபச்சாரத்திலிருந்து ஒதுங்கி உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த ரிமாண்ட்ல இருக்கிறது எனக்கு விருப்பமானது. அல்லாஹ் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அந்த திரையில இருந்து கொண்டு, ரிமாண்ட்ல இருந்து கொண்டு, எனக்கு இது விருப்பம் யா அல்லாஹ். வெளியே இருந்து கொண்டு சந்தோஷமா தேவையான நல்ல அரச மாளிகையில் இருந்து அந்த அரசண்ட பொண்டாட்டி என்னை எப்படியெல்லாம் கவனிப்பா, அவ சொல்ற மாதிரி நான் பாவத்தை செஞ்ச எப்படியெல்லாம் என்னைய கவனிப்பா. இது எல்லாத்தையும் விட யா அல்லாஹ் திண்ணை இல்லாம குடிக்க இல்லாம இந்த சிறைச்சாலை இருந்து கொண்டு ஒன்ன சந்தோஷப்படுத்துறது எனக்கு விருப்பமானது. நபிமார்கள் சும்மா லேசா தீன விலங்கல்ல. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமையான துவா என்ன தெரியுமா? சீதேவிகள் தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தின முஸ்லிமாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ். அதை போல ஒரு பாக்கியம் இல்லை. உன்னை சந்தோஷப்படுத்தின ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கிறீ. நான் பாவத்தொட்டு ஒதுங்கி சிறையில வந்து பாவத்திலிருந்து தப்பினேன், நான் வெற்றி அடையலன்னா கடைசி வரைக்கும் என்ன பாதுகாக்கிறேன். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஒரு காலம் வரும், வானத்தை படைச்சவன் அல்ல, பூமியை படைச்சவன் அல்ல, சூரியனை படைச்சவன் அல்ல, சந்திரனை படைச்சவன் அல்ல, மனுஷனை படைச்சவன் அல்ல, மிருகத்தை படைச்சவன் அல்ல என்று எல்லாத்தையும் படைச்சவன் அல்லான்னு சொன்னவன் கேட்க ஸ்டார்ட் ஆகுவானம், அல்லாவை படைச்சுட்டாரு. இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம்களுக்கு ஈமான்ல, தீன்ல, இஸ்லாத்துல சந்தேகம். சீதேவிகள் உங்களோட வந்து பேசுற இல்லையா, ஹசரத்மாரோட வந்து பேசுற, 5 நேரம் தொழுற, வெளியே பார்த்தா சாலிஹான மனுஷனா இருக்கிறாரு, இஸ்லாத்துல அண்ணா இன்ன சந்தேகம் இல்ல, பெரிய சந்தேகம். அருமை நாயகம் சொன்னாங்க, காலையில மூமினா இருப்பாரு, முஸ்லிம் இல்ல, மூமின். அல்லாஹ்வை நம்பிப்பாரு, நபிமார்களை நம்பிப்பாரு, ரசூல்மார்களை நம்பிப்பாரு, மலக்குமார்களை நம்பிப்பாரு, கியாமத்தை நம்பிப்பாரு, சொர்க்கம். இத்தனை ஈமான் என்ற நாங்கள் ஸ்கூல்ல பாடமாக இருந்த ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, மலக்குமாரை நம்பிப்பாரு. இப்படி ஒரு மூமின் காலையில மூமின் ஆயிப்பாரு, மாலையில காபிர் ஆயிடுவாரு. அப்படி ஒரு காலம் வரும். சாதாரண முஸ்லிம் என்று சொல்லல, யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில மூமினாய்ப்பார், மாலையில காஃபிர் ஆவார். காலையில மாலையில மூமினாய்ப்பார், காலையில காஃபிர் ஆயிடுவார். நபிமார்களுக்கு பயம் இருந்துச்சு. நபிமார்கள் அல்லாஹ் சின்னத்திலிருந்தே பாதுகாத்த. அப்பே அந்த நபிமார்களுக்கு பயம். எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பரல் உடுப்பட்டாலே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபலியஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை ஓதிட்டு சொல்லுவாங்க, அருமை நாயகத்துடைய சுன்னத் என்று விளங்கி விளங்கி யாரு சுன்னத்தை விடுறாரோ அவர் காபிரா மௌத்தாவினாலும் ஆச்சரியம் இல்லை, ஆச்சரியம் இல்லை.
இன்றைக்கு பள்ளிக்கு மகரிபுக்கு தொலை வந்து எத்தனை பேர் வலது காலை வச்சு அல்லாஹ் மஃப்தஹ் அபுவாப ரஹ்மத்துல்லாஹி ஓதிட்டு வந்தீங்க. இதுதான் வாழ்க்கை சீரியல். எங்கட வாழ்க்கை தான். இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு வரப்போகல எத்தனை பேர் அடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்திக்கிறாங்க. வலது காலை வச்சு அல்லாஹ் மஃப்தஹ் அபுவாப ரஹ்மத்துல்லாஹி ஓதிட்டு போக சொல்லிக்கிறாங்க. இந்த உணர்வோடு எத்தனை பேர் இன்னைக்கு நாங்கள் மஸ்ஜிதுக்கு வரப்போல வந்தோம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஆயத்தை ஓதி ஓதி சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அருமை நாயகத்துடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யறவங்க பயந்து போங்க, அவங்களுக்கு ஒரு சோதனை இல்லாட்டி பயங்கரமான வேதனை வரும். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க கட்டில்ல படுக்கிற நோயாளிய கூட 2 பேர் தூக்கிட்டு வந்து இமாம் ஜமாத்தோட தொலை வைப்போம். ஏனென்றா இமாம் ஜமாத் சுன்னத்து தான். ஆனைங்கிற நபீர சுன்னத்தை வளமையா விடுறவங்க வழிகட்டு போவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ரப்பே, குர்ஆன ஹதீஸ் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஆட்சிய உம்மக்கு எங்கள்கிட்ட ஈமான் இல்லைன்னா நாங்கள் அந்த ஆட்சியை நம்புறல்ல. அல்லாஹும் ரசூலும் மட்டும் எங்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னல்லாட்டி எந்த பக்கத்துல வந்தாலும் நான் நம்புறல்ல. அப்படி ஒரு ஆட்சி ஒரு மனுஷனுக்கு கிடைக்காது. நான் கிடைச்சேன்னு நம்புறேன், எங்கட அல்லாஹும் ரசூலும் சொன்ன சுட்டி அப்படி ஆட்சி. அவனோட வாகனமே காசு. 2 எறும்பு பேசினாலும் சுலைமான் நபியோட காதுக்கு கேட்கும். எப்படி உள்ளின்னா மம்தி கத்தை பறவைகளோட வாசத்தை பறவைக்கு நான் நினைக்கிறேன் பறவை ஜாதியைக்கும் துணியால கூட பறவைகளோட எல்லா பறவையுடைய பாச சுலைமான் நபிக்கு தெரியும். அல்லாஹ் சில ஜின்களை கொடுத்திருந்தா இந்த உலகத்துல இந்த பூமி உள்ளுக்கு எவ்வளவு ஆழத்துல சங்க மாணிக்க முத்து மரகதம் இருந்தாலும் தோண்டி எடுத்துட்டு வரும். எப்படி ஆட்சியாகி இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலை என்ன தெரியுமா? நீங்க குர்ஆன்ல சூரத்து நம்ல் எடுத்து பாருங்க. அதனால ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கவலையோடு சொல்றாங்க, இந்த கீக்கிற மனுஷன் அவங்க தாபிஈ சஹாபாக்கள காலத்துல இருந்தவங்க. அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு மனுஷன் மூளை எவ்வளவு கெட்டு போயிட்டீங்கடா, துனியா கிடைச்சா எல்லா நேமத்தும் சரியன்னு மனுஷன் நினைக்கிறார். எங்களுக்கு வாழ்றதுக்கு சொந்த ஊடி வாப்பா, எங்களுக்கு போறதுக்கு வாரத்துக்கு வாகனம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் வார வருமானத்துக்கு ஒரு தொழில் இருக்கு, எங்களுக்கு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சு இப்படின்னு நினைக்கிறானே மனுஷன். இப்படி ஒரு மனுஷன் நினைச்சா நீங்க நினைச்சுக்கோங்க, அவரோட தலையில மூளையில அப்செட், அவரோட மூளை இல்லை. நான் சொல்ல ஹசன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றான், இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வளோ பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டும் இதுல திருப்தி காணல. அவனோட துவா என்ன தெரியுமா? நீங்க சூரத்து நம்ல் எடுத்து பாருங்க. வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், இது இல்லையா அல்லாஹ் வாழ்க்கை, மௌத்துக்கு முன்னால உன்ன நல்ல சாலிஹான் அடியாரோட கூட்டம் தெளியும் செய்யும். இதெல்லாம் பார்த்து ஏப்பம் விட மாட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சில ஹதீஸ்கள்ல வந்திக்கு 1000 மனைவிமார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பறக்கிற குதிரைகள் குர்ஆன் சொல்லுது. இது உரித அலைஹி பில் அஷிய் ஸாஃபினாத்துல் ஜியாத். பறக்கிற குதிரைகள் மாச கணக்கு போற தூரத்தை காலையில போய் மாலையில அடைஞ்சிடுவாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காத்துல. ஒரு ஜின்னோ ஒரு ஷைத்தானோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக திட்டம் போட்டா அதே இடத்துல அழிஞ்சு போய்த்திடும். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, அட்டூழியம் புரியக்கூடிய பல லட்சக்கணக்கான ஷைத்தான்களை ஜின்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சங்கிலியால கட்டி கடல்ல வீசிக்கிறாங்க. கியாமத் நாள் கிட்டவாக எல்லாம் அவுட்டுட்டு வரும். உலகத்துல பசாத திட்டுனா நான் நினைக்கிறேன் அவுட்டுட்டு வந்தீங்க. கியாமத் நாள் கிட்டவாக அந்த ஷைத்தான் ஜின்கள் எல்லாம் சங்கிலி அவுத்துட்டு வெளியே வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுஷெல்லாம் வாழ விடாது. அதனாலதான் நோய் நொம்பலம் கவலை மனநோய் பிரச்சனை கை வச்சு இதெல்லாம் ஷைத்தானோட வேலை. இவ்வளோ ஆட்சி கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமையான துஆ செய்தேவியோ குர்ஆன் எடுத்து பாருங்க. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. யா அல்லாஹ், எவ்வளோ நியமத்து தந்திக்கிறாய் யா அல்லாஹ், இந்த நியமத்துக்கு எனக்கு நன்றி செலுத்தணும்னு எப்படின்னு தெரியாத நன்றி செலுத்த படிச்சுட்டான்.
அவங்களோட கவலையை பாருங்க. இவ்வளோ நியமத்துக்கு எனக்கு நன்றி செலுத்தணும் எப்படின்னு தெரியும். எனக்கு படிச்சுட்டான். எனக்கு மட்டும் இல்லை, உம்மா வாப்பா கொண்டு நிறைய நியமத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கும் சேர்த்து படிச்சுட்டாங்க. நீ விரும்பக்கூடிய சாலிகான அமல் செய்ய எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம். இது இல்லையா பாக்கியம்? நீ விரும்பக்கூடிய சாலிகான அமல் செய்ய எனக்கு உதவி செஞ்சிடு. மௌத்துக்கு முன்னால உனக்கு நீ சில சீரேரியான சாலிகான அடியார்களை வச்சு கொண்டிருப்பாய் தானே, அந்த கூட்டத்தை எதையும் சேர்த்துக் கொள்ளலாம். எங்களுக்கு இதுல திருப்தி வருவதா? எங்களுக்கு இன்னைக்கு நான் என் வாகனத்தை வேண்ட ஊட்டையும் என் தொழிலையும் பார்த்துட்டானே ஏப்ப முட்டு திருப்தி அடைஞ்சிட்டு போறேன். எவ்வளவு காலம் எனக்கு சகஜத்து சொல்ல கிடைக்கலையே. என்னைய போல ஒரு பாக்கியம் கேட்டவன் தாரும் இல்லை. நான் எப்பயாவது என்னையப்பா தேசி கொண்டிருப்பேன். எனக்கு சுப ஹிமாஞ்சமா தொலை கிடைக்கதில்லை. என்னைய போல ஒரு பாக்கியம் கெட்டவர் இந்த துணியா அழிப்பான்னு எனக்கு கவலை வருவதா? எனக்கு பரலி தொழுதான் முன்பின் சுண்ணத்துகள் தொலை கிடைக்கதில்லை. என்னைய போல ஒரு பாக்கியம் இல்லாத உலகத்தில் இல்லை எனக்கு கவலை வருவதா? என்ன படைச்ச ரப்பு குர்ஆன்ல சொல்றான், காலையில மாலையில கொஞ்சம் உட்கார்ந்து என்ன திக்ரு செய்யுங்க. அப்ப ஒரு 10-15 நிமிஷம் செலவழிச்சு எவ்வளவு காலம் எனக்கு அல்லாஹ்க்காண்டி ஒரு 10 நிமிஷத்தை எடுத்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஒரு 10 நிமிஷம் எடுக்காமீங்க எடுக்கலாமீங்க. என்னைய போல ஒரு பாக்கியம் இல்லாதார் சரிக்க கவலை வருவதா? எங்களுக்கு ஸ்ரீதேவி கவலை வருவதா? துனியாவை சரியாக்கி துனியா சரியாயிட்டா நாங்க திருப்தி அடைஞ்சிட்டு போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயசாலி ஆவினத்துக்கு அப்புறம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 மகன் கிடைச்சு. வயசாலி எப்படி இறக்கம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன்மாரோட வச்சு இறக்கம் எப்படி தெரியுமா? ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க. அது தன் தலை. அதனால அல்லாஹ் அறக்கவே சொன்ன பிள்ளை அப்படி இறக்கம் வச்சுங்க. இந்த 2 மகன்மாரை மடியில வச்சுக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளமையான துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ் என்னையும் இந்த 2 பிள்ளைகளையும் இந்த பிள்ளைகளோட பரம்பரையையும் நேரத்துக்கு முறையா தொழக்கூடியவர்களாக ஆக்கியா. இத்தாயால இந்த 2 பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாக்கியம். நாங்க இப்படியெல்லாம் துவா கேட்க தேவையில்ல வாப்பா. எங்க தொழாத பிள்ளைய பார்த்து தொழுன்னு சொல்றது கூட எங்களுக்கு என்ன யோசனை வரல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற யார் சீதேவிகள்? அவரை பத்தி சொல்ல தேவையில்லையே. நான் 2 மகன்மாரை வச்சுக்கொண்டு வயசாலி ஆவினத்துக்கு போறோம் கிடைச்சா நாங்களே கண்ணால காணாத பேரம் பேத்திக்கு எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறோம். வயசாலி ஆயினத்து போற கிடைச்ச 2 புள்ள எவ்வளவு பெரிய லிஸ்ட் ஒன்றா போட்டு சரி துவா கேட்கிறாலும் என்னென்னதெல்லாம் கேட்கணும் இந்த 2 பேருக்கும். இந்த 2 பேரும் கேட்ட துவா இதுதான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யால் என்னையும் என்ற 2 பிள்ளைகளையும் என்னோட பரம்பரையை நேரத்துக்கு முறை உனக்கு முன்னால சுஜூத் செய்யக்கூடிய ஸ்ரீதேவிகளாக ஆக்கி, உனக்கு முன்னால முறையா தலக்கூடியவர்களாக ஆக்கிடு. நான் இந்த கோதுர பாத்தியா சரியாண்டு கூட பார்க்கறது எங்களே டைம் இல்லாம, நான் இன்றைக்கு செய்யற சுஜூத் சரியா என்று பார்க்கறது கூட எங்களே டைம் இல்லாம. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமான நபி ரசூல். அவங்க 950 வருஷம் வாய்க்கு லேசா வாய்க்கு லேசா இரவு பகலா. அவங்களுக்கு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, நீங்க எனக்காக வாழ்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? சூரத்து நூஹ்ல கடைசி ஆயத்தை பாருங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் இருந்த கவலை அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டாங்க என்ன வேணும் என்று, ரப்பி குஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தகல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத். யா அல்லாஹ், உனக்கு என்ன தெரியுமா நான் கேட்கிறேன், 950 வருஷம் ராவ் பகல அல்லாஹ் ரசூல் ஆகிரம் மௌத்துண்டு கஷ்டப்பட்டு அடிப்பட்டு ஆட்கள் கல்லால் அடிப்பாங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் பொடி அப்படியே மூடிப்படும் கல்லால். எப்படி சோர்வு இல்லாம மனுஷன் தேவை போக மற்ற எல்லா நேரமும் அல்லாஹ் பத்தி சொல்லிக் கொண்டிருப்பாங்க. இந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்கிறான், கேளுங்களே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நூஹ் நபி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் உனக்கு என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறேன், நான் இவ்வளவு காலம் செஞ்ச பாவத்தை நீ மன்னிக்கணும். பாவமா செஞ்சவங்க இவ்வளவு காலம் செஞ்ச பாவத்தை மன்னிக்கணும்.
என் உம்மாப்பா செஞ்ச பாவத்தை மன்னிக்கணும். ஏண்ட வீட்டுக்கு தாரெல்லாம் மூமின்கள் வாராங்களோ அந்த மூமின்களோட பாவத்தை மன்னிக்கணும். என்ன பார்த்து நீ மன்னிச்சேன்னு சொல்லிடியா, அவ்வளவுதான். வேற ஒன்றும் வாங்க எனக்கு. என்ன நீ மன்னிக்கணும், என் உம்மா பாப்பா மன்னிக்கணும், என்ன ஏற்றுக்கொண்ட இந்த 80-80 சொச்ச மூமின்களை நீ மன்னிக்கணும். இத்த என் ஆசையாகலாம், வேற ஒன்றும் இல்லை எனக்கு கல்வியில். இதெல்லாம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா குர்ஆனை நினைக்கிறதுக்கு சொன்ன கதைகள் அல்ல இது. இது ஹகீகத், இது உண்மை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலையை பாருங்க. சஹாபாக்கள் அவங்களுக்கு அந்த நுபுவத் என்ற பட்டம் மட்டும்தான் இல்ல, உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் செஞ்சத்தான் சஹாபாக்கள் செஞ்சு காட்டின. உலகத்துல லேசா நாக்கள் இல்ல சஹாபாக்கள். சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈ சொல்றாரு, நாங்க குர்ஆனை படிச்சு கொடுக்கறத போல எங்கட பிள்ளைகளுக்கு அபூபக்கர் உமரை பத்தி படிச்சு கொடுப்போம் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கட பிள்ளைகளுக்கு தெரியா, எங்கட பிள்ளைகளுக்கு சஹாபாக்களை பத்தி தெரியாது. நான் நேற்று ஒரு ப்ரோக்ராம் பேசினேன், ஓ லெவல் பிள்ளைகளோட ப்ரோக்ராம் வந்து ஊரு பேர் சொல்ல தேவலை நேற்று பேசினேன். நேற்று நான் புதன்கிழமை லீவு நாள் ஒரு 100-150 பிள்ளைகள் வாங்கிட்டு சஹாபிட்ட தாருன்னு தெரியாது. சஹாபிட்ட தாரு சொல்லிக்கொள்ள தெரியாது. சயீத் இப்னு முஸையப் அவர் ஒரு தாபிஈ, சஹாபாக்களோட காலத்துல வாழ்ந்தவர். அந்த தாபிஈ சொல்ற குர்ஆனை படிச்சு கொடுக்கறத போல நான் எங்கட பிள்ளைகளுக்கு அபூபக்கர் உமர் தாருன்னு படிச்சு கொடுக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களை பத்தி நான் படிச்சு கொடுக்குற, குர்ஆனை படிக்கிறத போல படிச்சு கொடுக்குறேன் எங்கட பிள்ளைகளுக்கு. இந்த சஹாபாக்களோட துவா என்ன தெரியுமா? வளமையான துவா. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், இந்த சீதேவியான ரசூலுல்லாஹ்வை அனுப்பி நீ எங்களுக்கு ஈமான்ட பாக்கியத்தை தந்தாய் நாயனே, தந்த ஈமான திரும்பி பறிச்செடுத்துடாதே யா அல்லாஹ். தந்த ஈமான திரும்பி பறிச்செடுத்துடாதே யா அல்லாஹ். சில சஹாபாக்கள் ஓதுவாங்களா துவா, யா அல்லாஹ் நீ தான் சொல்லிக்கிறாய் யாருக்கு சார் ஒரு கிஃப்ட் கொடுத்தா திருப்பி எடுக்க வாங்க. அந்த இருக்கேலதான் இஸ்லாத்துல நீங்க ரசூலும் சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது நீங்க ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் உண்டு, ஏதோ ஒரு சாமான் கொடுத்தா திருப்பி எடுக்க கூடா. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, யார் ஒரு சாமான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு திருப்பி கேட்கிறாரோ ஒரு நாய் சத்தி எடுத்து அந்த சத்தியை திரும்ப தீண்டுறத போல. நாய் சத்தி எடுத்து அதை சத்தி அந்த நாயே திருப்பி திங்குது. இது நல்ல விஷயம் பண்ணா எவ்வளவு அருவருப்பான விஷயம். இதை போல அருவருப்பான விஷயம் தான் கொடுத்த சாமான் திருப்பி கேட்கிறது. கொண்டாடிக்கிட்டே கேட்கிறேன், மாலையாட்டா காப்பத்தா கொண்டாடிக்கிட்டே கேட்கிறேன். சஹாபாக்கள் சொல்லுவாங்களே, யாருல நீ இப்படி சொல்லிக்கிறாய், கொடுத்த சாமானை திருப்பி கேட்க வாழ வேண்டி, நீ தந்த ஈமான திருப்பி எப்படியால நீ எடுக்காத அல்லாஹ்வோட பேசுவாங்க. நீ தான் சொல்லிக்கிற உன்னை கொடுத்தா திருப்பி எடுக்க வாழ வேண்டி, நீ எங்களுக்கு ஈமான தந்துட்டா திருப்பி எடுத்துடாதே அல்லாஹ். அதனால சஹாபாக்களோட கல்வியில் இருந்த கவலை மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்த ஈமான பறிச்சு எடுத்துடாதே அல்லாஹ். கவலை வருவதா? இதனால எங்கட வாழ்க்கையோட அசல் பவுண்டேஷனே அல்லாஹ் ரசூலை சந்தோஷப்படுத்துறது. ஜமாத்ல போறதோடுங்களே 3 நாள் 40 நாள் 4 மாசம் நாங்க என்னத்தை சார் இதை விடுங்களே, நாங்க என்னத்தை ஈமான் வேண்டும் சொல்லுங்கள். சஹாபி பொம்பளை வாராங்க நபியா புகாரி ஷரீஃப்ல வருவது. சஹாபி பொம்பளை இந்த பெண்களுக்கு இருந்த கவலையை பாருங்க. வலபனா அலைக்க விட்டால் ஆம்பளை பொம்பளை எல்லாம் இந்த தகந்த இந்த பள்ளி உள்ள சில வாலிபர்கள் வந்து கேள்வி கேட்கிற சீதேவிகள் பயமாக்கி கேட்க போகல. அந்த பிள்ளைகளை எவ்வளோ இஸ்லாத்துல சந்தேகமாக்கி, எங்களோட பிள்ளைகளை பத்தி நாங்க எவ்வளவு கவலைப்படணும், எங்களோட மனைவியை பத்தி நாங்க எவ்வளவு கவலைப்படணும். ஒரு பொம்பளை கெட்டு போனா மாப்பிள்ளை நூஹ் நபியா இருந்தாலும் திருந்த மாட்டான், திருத்தியலை. ஒரு பொம்பளை உறுதியாவிட்டா மாப்பிள்ளை ஃபிரௌனா இருந்தாலும் அவ அசைக்கலாம், மலை போல உறுதியாயிப்பா. ஃபிரௌன்ட பொண்டாட்டி எப்படி ஒரு ஈமான் கொண்ட பொம்பளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம்பளைல நிறைய பேர் தீன்ல பூர்த்தியாகினாங்க,
பொம்பளைல 4 பேர் தான் போகும். அதுல வந்து கிராம கொண்டாட்டி அந்த இடத்துக்கு போனா மாப்பிள்ள ஃபிரௌன் கெட்டு போனா வச்சுக்கோங்க. நூஹ் நபியா இருந்தாலும் திருந்த மாட்டான். மாப்பிள்ள நூஹ் நபியா இருந்தாலும் கொண்டாடி திருந்த மாட்டான். மாப்பிள்ள லூத் நபியா இருந்தாலும் கொண்டாடி திருந்த மாட்டான். இதுக்கு தான் படைச்ச நாயன் எங்கட ரசூலுல்லாஹி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்குர்னா மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபியுடைய மனைவிமார்களே, நீங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டுக்கு அல்லாஹ் சொன்ன பேச்சை ஞாபகம் ஊட்டிட்டாங்க. பேசுங்க, மௌத்தை பத்தி பேசுங்க, கபரை பத்தி பேசுங்க. இப்னு மாஜா ஷரீஃப்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, யா ஆயிஷா இய்யாகி வ முஹக்கிராத்தில் அமால் فإن لها من الله طالبا. இந்த பேச்சலாம் எங்கட கொண்டாடியோட பேசுறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட பெண்மணி சகோதரர்களே, பெரியார்களே. ஆயிஷாவை கண்டாவே சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ் ஸலாம், இய்யாகி வ முஹக்கிராத்தில் அமால். சுன்னத்து தானே, ஒரு சின்ன ஒரு பாவம் தானே. அப்படி ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சின்னதா நினைச்சு விடாதீங்க. فإن لها من الله طالبا. ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய தருத்திரியம் உங்களை தேடி வந்துட்டானா இப்ப வராது, செஞ்சத்தோட வராது, உங்களை விடாது. فإن لها من الله طالبا. அது சொல்லி ஒரு சுன்னத்தானே, ஒரு பொய்த்தானே, ஒரு புறந்தானே அப்படி நினைக்கவானா. கொண்டாட்டியோட ஒவ்வொரு நாளும் அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இதை ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்னு மாஜா ஷரீஃப்ல வர ஹதீஸ். முஸ்னத் அஹ்மதுல வருகிறது, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கிற தாலிமுக்கு நான் எங்கட பைஸ்மார் அனுப்பலாட்டி என்ன சொல்றது? ஒவ்வொரு மஹல்லாலும் வீக்லி தாலிம் இருக்கிறது, வாராந்த தாலிம். நாங்க அனுப்பலாட்டி எங்கட மனைவி மேல ஈமான்ட ஹாலாத் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதுல வருகிறது, தஜ்ஜால் வந்தா என்ற உம்மத்தில் அதிகமா முர்த்ததாகிற பெண்கள். பொம்பளை தான் தஜ்ஜால் அல்லாஹ் என்ற பின்னால போவாங்க. அதுல என்ன பொண்டாட்டிக்க கூடா, என்ன மகளிக கூடா, என்ன உம்மைக்க கூடா, என்ன தாத்தாயிக்க கூடா, என்ன தங்கச்சிக்க கூடா. எங்களுக்கு என்னமோ ஒரு யோசனை, நாங்க இங்க போல வாரல்ல. பிறவுண்ட முதலாவது மாட்டிக்கோறது யாரு தெரியுமா? பிறவுண்ட அடையாளம் தெரியாதவங்க. இந்த சபையில் எத்தனை பேருக்கு பிறவுண்ட அடையாளம் தெரியும்? அவனோட தலை எப்படி, கண் எப்படி, கால் எப்படி, வாய் எப்படி, மூக்கு எப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவனோட சத்தம் எப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிறகு மூக்கால தான் பேசுவான். பிறகு மூக்கால பேசுவாங்களே, பிறகு மூக்கால தான் பேசுவான். பிறவன் இல்ல தஜ்ஜால், மூக்கால தான் பேசுவான். முதலாவது தஜ்ஜால் கிட்ட மாட்டிக்கோறது தஜ்ஜால் அடையாளம் தெரியாதவங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வீட்டுக்கு அழுது கொண்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாயுபுகி ஏன் அழுவுறீங்க? இல்லையா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் நீங்க தஜ்ஜாலை பத்தி பேசிங்க, பயமாகி தஜ்ஜால் வந்துடுவானா தெரியாது, அழுவு. பயப்படுவான நான் நீங்க போல வர மாட்டான், வந்தாலும் அல்லாஹ் எளிய வச்சு உங்களெல்லாம் பாதுகாப்பான். இது எங்களை அருமை நாயகத்திலே ஓட்டுகளுக்கு பேசப்பட்ட பேச்சுக்கள், மனைவியோட செஞ்ச முதாக்கராக்கள். யா ஆயிஷா அலைகி பிதக்வல்லாஹி வர்ரிஃக். ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வோட பயத்தையும் அந்த மிருதுவா நடந்து போற தன்மையும் ஒரு நாள் விட்டுடாதீங்க. என்ன முடிச்சுக்கோங்க, தக்குவாவோட இருங்க, சொத்தா இருங்க, ஆட்களோட கடினமாயிக்காது. இது என்ன வாழ்க்கையில பிடிச்சோம். கொண்டாட்டியோட பேசின பேச்சு இது இல்லாம வேற வழி இல்லை. அவ மதீனத்து பெண்கள் வாராங்க அருமை நாயகத்துக்கிட்ட. இன்றைய காலம் எல்லாம் பாதுகாக்கணும், பாவத்தை பற்றி சொல்லவா வேணுச்சு. பெரிய ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டுட்டு பேசிக்க, பெரிய ஒரு கூட்டம். மார்க்கத்தை விளங்கினவங்க இஸ்லாத்துக்கிட்ட பேசிக்கிறாங்க. மார்க்கத்தை விளங்கினவங்க எத்தனையோ பேர் சுஜூத்ல ருக்கூல விழுந்தாலும் இன்னும் அல்லாஹ் ரசூலுடைய மேல சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அமல் இபாத்ல ஒரு ருசி இல்லாம இருக்கு, தீன்ல ஒரு கம்ப்ளீட் இல்லை. நாங்க எல்லாம் ஒரு பூர்த்தியில் ஒரு திருப்தி இல்லை. அருமை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் அல்லாஹ் கிட்ட கேட்டது தீன மட்டும்தான். இந்த குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பாருங்க, துஆ கபூல் ஆகிற இடங்கள்ல, துஆ கபூல் ஆகிற நேரங்கள்ல சஹாபாக்கள் எதை கேட்டாங்க?
இன்னைக்கு நாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு உம்ராக்கு போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு துவா கபூலாகிற நேரங்கள் எதை கேட்கிறோம் நாங்க. அப்படியே ஹதீஸ்கள பதிவாயிக்கு சஹாபாக்கள் ஹஜ்ஜிக்கு போனாலும் உம்ராக்கு போனாலும் வீட்டுல இருந்தாலும் துவா கபூலாகிற இடங்கள்ல துவா கபூலாகிற நேரங்கள் எதை கேட்டாங்க. ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கொண்டு சஹாபாக்கள் எதை கேட்டாங்க. ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கொண்டு நாங்க கேட்கிற துவாக்கள் சுப்ஹானல்லாஹ். காபத்துல்லா புடைய குடிச்சுக்கொண்டு நாங்க கேட்கிற துவா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வௌரு வெட்டி கொலை செய்யப்பட்ட மௌத்தா போனவங்கள தண்ணியை குடிச்சா வெளியே, பாலை குடிச்சா வெளியே. சேரு ஆலாமின் நுபலால வருது. சேரு ஆலாமின் நுபலால வருது. உமர் ரலியல்லாஹு நினைவு வருது, அடே சாதாரண ஒரு நோயில் இருந்தாவே எல்லாம் துவாவை கபூல் செய்வோம். நான் சுபவ் தொழுது கொண்டிருக்க போகல அபு லுஅ்லு அல் மஜூஸ், அந்த நெருப்பு வணங்கி அந்த மஜூசி என்னைய குத்தி வௌரு வெட்டி. இந்த வருஷத்துல துவா கேட்டா அல்லாஹ் துவா கபூல் செய்வான். உடல் வெளியே 24 மணிக்காலும் மயக்கத்துல தான் இருப்பாங்க. சாப்பாடு குடிப்ப போனாலும் எழும மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பாட்டணும் தொழுகை நினைவு காட்டுவாங்க. பாருங்களே திதேவிகள். யா அமீரல் முஃமினீன் கத் ஹான வக்துஸ் ஸலா. அமீருல் முஃமினீனே தொழுகைக்கு நேரமாகிச்சுன்னா தடமாறி திடீர்னு எழும்புவாங்க, எழுப்பி நின்றுடுவாங்க. வருத்தத்தை உணராம எழுப்பி நின்றுடுவாங்க. எழுப்பி நின்று அது வருத்தத்தை மறு உட்காருவாங்க. தொழுகையை சொல்லித்தான் அவன் எழுப்பாடுற, தொழுகையை சொல்லித்தான் எழுப்பாடுற. குடல் எல்லாம் வெளியே, பாலை கொடுத்தா வெளியே பால் வருவது, தண்ணியை கொடுத்தா தண்ணி வெளியே வருவது. இந்த கட்டத்தில் துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்வான். தலை மவண்ட மடியிலேக்கு அப்துல்லா இந்த உமர் ரலியல்லாஹு மடியிலே மவன்கிட்ட சொன்னாங்க, அப்துல்லா இந்த தலையை கொஞ்சம் மண்ணில் வைங்க வாங்கலாம், உன்னோட மடியில வச்சே போதும், மண்ணில் வைங்க. அல்லாஹ் இந்த கட்டத்தை துவாவை கபூல் செய்வான். நான் படுற பாடி கையை தூக்கி துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த உமரை நீ மன்னிக்க இல்லாட்டி நாசமா போய்க்கிடுவா, மன்னிச்சுடுவேன். கல்வியில கவலையை பாருங்க, நான் மவுத்தா போறேன் அல்லாஹ் போன மன்னிப்பு கிடைக்கல, என்ன ஒரு புரோசனம் இல்லையே, என்ன வேலையே, என் வாழ்க்கை வீணா போய்த்திடுமே. அதனால் இந்த நிலைமையை கண்டாவது நீ என்ன மன்னிச்சிடியால, சுடு மணல்ல தலையை கொண்டு தடமாறுறேன்னு அது துவா கேட்கலாம்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் எல்லாருக்கும் வல்லடை கிருபையை கொண்டு ஓய்வு நேரத்தை தந்துதான் இருக்கிறார். இல்லாமல் இல்லை. ஓய்வு நேரங்கள் நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நிற்க மாட்டோம். சஹாபாக்களே சொல்றாங்க, நாங்கள் ஈமான படிச்சோம். நாங்கள் உலகத்தில் எல்லா நபிமார்களும் செய்தே நபிமார்களை வரலாறு அமைதியை எடுத்து பாருங்க. இவ்வளோ திருத்தேலாத இந்த மனுஷனை திருத்துறதுக்கு நபிமார்கள் எடுத்த முயற்சி ஈமாண்ட முயற்சி. அரபுல சொல்லுவாங்க, ஒரு வண்ணாத்தி பூச்சை கண்டு வண்ணாத்தி பூச்சிக்கு பசங்களை கண்டு வண்ணாத்தி பூச்சிக்கு பின்னால போவான் நம்மளோட வாழ்க்கை. நீங்க ஒரு தோட மண்டை செய்யுங்க, எல்லா வண்ணாத்தி பூச்சியும் வரும். மரத்தோலை நாட்டி பூவை நாட்டி ஒரு தோட மண்டை செய்யுங்க, எல்லா வண்ணாத்தி பூச்சியும் சும்மா வரும். இன்னைக்கு நாங்கள் அல்லாட தீனை விட்டு அல்லாட மார்க்கத்தை விட்டு தொழிலுக்கு பின்னால குடும்பத்துக்கு பின்னால ஓடுறதுக்கு இந்த வண்ணத்தி பூச்சிக்கு பின்னால் ஓடுற மாதிரி தான். இந்த தொழிலோட குடும்பத்தோட எங்களை இந்த தோட்டத்தை செய்யறோமா எங்களோட தீன சரியாது எல்லாம் தேடி வரும். வண்ணத்தி பூட்டை பிடிக்கணுமா போயிட்டு பிடிச்சாலமா நொறுங்கி போயிடுது. பசங்க கண்டு பின்னால வைத்து இந்த வண்ணத்தி பூச்சிக்கு பின்னால போற மாதிரி தான். லாத்தரு கூட்டு வரா பராசத்தின் ஜமாலிஹா இஸ்னா ஹதீகத்தன் தஅதீக குல்லுல் ஃபராஷாத். ஒரு வண்ணாத்தி பூச்சில பசங்க கண்டு பின்னால ஓடுவாங்க. நீங்க முதல்ல தோடம் ஒன்று செய்யுங்க, எல்லாம் வண்ணாத்தி பூச்சி. சஹாபாக்களுக்கு இது விளங்குச்சு. குர்ஆன் சொல்லுது, ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். அருமை சஹாபாக்கள் பஜார்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தாலும் அவர்களுடைய வியாபாரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அவர்களை திசை திருப்பாது. வஇகாமிஸ் ஸலாஹ், நேரத்துக்கு முறையான தொழுகிறத்தை விட்டும் அவருடைய வியாபாரங்கள் சஹாபாக்களை திசை திருப்பாது. உம்ம வாப்பாவா இருந்தாலும் சரி, புள்ள குட்டியாக இருந்தாலும் சரி, அருமை சஹாபாக்களை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதிலிருந்து திசை திருப்பாது. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய மகன், ஒரு சஹாபி. அவர் ஒரே ஒரு மகன், அந்த முனாஃபிக்கு ஒரே ஒரு மகன். அவரும் வாப்போட சரியான இறக்கம், வாப்பாம் அவரோட சரியான இறக்கம். நபிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னா நான் என் வாப்பாவை கொல்லவும் ரெடி, நீங்க சொன்னா அதையும் செய்வேன் நான். அருமை சஹாபாக்கள் குர்ஆன்ல எத்தனையோ ஆயத்துகள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபா. அவங்க துனியாவை தேடி போவும் இல்லை, துனியா அவங்கள தேடி வரவும் இல்லை. துனியாக்கே தெரியுமா அபூபக்கரை கீழே போடையலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு துனியா தேடி வந்துச்சு, அவங்க துனியாவை தேடி போகல. எல்லா ஆட்சி அதிகாரம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி கிடைச்சு. ஏன் இந்த சஹாபி சொல்றாங்கண்டா, அருமை சஹாபாக்கள் இருந்து கொண்டு தோட்டத்தை செஞ்சு எல்லாம் வந்துச்சு. ஒரு சுன்னத்தை படிக்க மாசக்கணக்கு பயணம் போன சஹாபாக்களே சொல்றாங்க, சுப்ஹான ஜல்ல ஜலாலு, நாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு துஆக்களையும் குர்ஆனை படிக்கிறத போல படிச்சோம். குர்ஆனை படிக்கிறத போலதான் சஹாபாக்கள் ஒவ்வொரு துஆக்களையும் படிச்ச. இல்லைங்க, நாங்க குர்ஆனே படிக்கல. நாங்க சஹாபாக்கள் புத்திசாலித்தனமா தோட்டத்தை செஞ்சாங்க. தோட்டத்தை வண்ணாத்தி பூச்சிகள் எல்லாம் வந்துச்சு. நாங்களும் நியத்து வைப்போமா சீதேவிகள் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள், எல்லாட பாதையில் அவசரம் ஒரு 4 மாசம் போட்டு யாரும் சொல்லுங்கள், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சீதேவி இருக்குங்க. உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க, எல்லாம் நல்லா தந்திக்கிறேன். நேரம் நீக்கி பணம் நீக்கி போய் நாங்கள் வீட்டில் ஏமாற்றி கொண்டு 3 மாசத்துக்கு போகும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் சீதேவி, அல்லாட பாதையில் வெளிநாட்டுக்கு ஒரு 4 மாசம் போயிட்டு வரும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எழுமலை மாஷா அல்லா சீரேஜி எல்லாரும் கபூல் செய்வார். எழுமலை சீரே ஆசை இல்லை, எழுதுங்க. நீயத்து வந்தா எழுதுங்க, மசூரா பண்ணுவோம். எழுமலை அல்லாட பால் ஒரு 4 மாசம் போயிட்டு வரும் சீரேஜி. மற்ற நாடுகளுக்கு போனோம், எல்லாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்த அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் என்னமா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தாக்கோட யோசனையில் அதாத்தான் ஆகி உலகம் அழிஞ்சிருமோ பயமாக்கிட்டு அதாக்கி அந்த பேச்சு தான் எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. இன்னைக்கு நாங்கள் என்னென்னத்தையோ யோசிச்சு கொண்டிருக்கிறோம். உலகம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், ஒரு 4 மாசம் மாஷா அல்லாஹ் மாசம் இன்னும் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாட பாதையில் ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு 4 மாசம் ஒரு 3 மாசத்துக்கு போற நியத்துக்கு எலும்புகளை சீதே பெரிய தேவை. எவ்வளோ நாங்கள் அல்லாவோட நெருங்க வேண்டி, எவ்வளோ மார்க்கத்தை விளங்க வேண்டி, எவ்வளோ எங்களோட ஈமான சரி செய்ய வேண்டி. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க சொல்லுவாங்க எழுமு இன்ஷா ஒரு 4 மாசம் அல்லாட பாதையில் எங்களுக்கும் போறதுக்கு ஒரு யோசனை வந்து இன்ஷா நாங்கள் முயற்சி செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். நீயத்தை தானே கேட்குற எழுமு இன்ஷா அல்லாஹ்.
தயாராக எல்லா சீரியலையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. எலுமலை சீரியல் மாஷா அல்லா மாஷா இன்னும் எழும்புறாங்க. எலுமலை இன்ஷா அல்லா ஒரு 4 மாசம் அல்லாட பாதையில போயிட்டு வருவோம் இன்ஷா அல்லா. எலுமலை இன்ஷா அல்லா முறையா எங்களுக்கு பெரியார்கள் சொல்ற முறைப்படி நாங்கள் வேலை செஞ்சுட்டு வருவோம் இன்ஷா. பெரிய மாற்றங்கள் உண்டாகும் எங்களோட வாழ்க்கையில வரும், போராட்டங்கள்லையும் வரும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லா 4 மாசம் அல்லாட பாதையில எவ்வளவு தூரம் போறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம், அவ்வளோ அல்ல வெளிச்சத்தை உண்டாக்குவான். சஹாபாக்களே சொல்றாங்க நாங்க ஈமான படிச்சோம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லா ஒரு 4 மாசம் அப்படியே பேர்களை பதிவு செஞ்சுவோங்களே சீதேவி எலுமலை இன்ஷா அல்லா இன்னும் எலுமலை இன்ஷா அல்லா. சொல்லுங்கள் இன்ஷா ஒரு 4 மாசம் உள்நாட்டில் ஒரு 4 மாசம் வேலை செய்ய எலுமலை இன்ஷா அல்லா. அவசரம் ஒரு 4 மாசம் போறதுக்கு இன்ஷா அல்லா. லோக்கல் ஒரு 4 மாசம் போறதுக்கு எலுமலை இன்ஷா அல்லா ஒரு 4 மாசம். எங்களை இந்த வருஷ வக்து இன்ஷா அல்லா 2-3 மாசத்துக்கு ஒரு 4 மாசம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லா எலுமலை இன்ஷா அல்லா அதோட பாதையில போயிட்டு வரும். எலுமலை செய்ய ஒரு 4 மாசம் போயிட்டு வரும். எலுமலை இன்ஷா அல்லா எலுமலை இன்ஷா அல்லா நல்லா பறக்க செய்வான், நல்லா கபூல் செய்வான். எலுமலை இன்ஷா அல்லா ஒரு 4 மாசம் போயிட்டு வருவோம் சீதேவிக்கு. எலுமலை பிரச்சனையோட கவலோடு தான் கூட. சொல்லுங்கள் இன்ஷா அல்லா பறக்க செய்வோம். எலுமலை இன்ஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா தயாராக எல்லாரும் நல்லா கபூல் செய்வானா. எலுமலை சீதேவிகள் அதுல சின்ன ஒரு ஈரப்பாசை இருந்தாலும் எலும்புங்க யோசனை வந்தா எழுதுங்க எழுதுங்க இன்ஷா அல்லா. நீங்க தான் கேட்குற எழுதுங்க இன்ஷா அல்லா. ஈமான்ட சூழல் மஸ்ஜிதில சூழல் இது படிச்சா தான் ஈமான் வரும். இருமுங்கள் இன்ஷா அல்லா பறக்க செய்வோம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லா சொல்லுங்கள் இன்ஷா அல்லா அல்லா பறக்க செய்யணும். எழுமுங்கள் இன்ஷா அல்லா 4 மாசம் போறதுக்கு எதுவும் நியத்திக்கு இன்ஷா அல்லா. புகாரி ஷரீஃப்ல ஒரு சஹாபி பெண்கள் கேட்டாங்க சுபஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களுக்கு நேரம் தாங்க நஸீக ஃபீஹி துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ் நாங்க வாரம் வீட்ல இருந்து வெளியாவி எங்களுக்கு ஈமான தீன படிச்சுட்டாங்க. அந்த பொம்பளைகளுக்கு வேலைக்கு சஹாபி பொம்பளைகளுக்கு வீட்ல இருந்து படிக்கல எங்களுக்கு அந்த சூழலுக்கு போ. சொல்லுங்கள் ஒரு 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு வரோம். எழுமுங்கள் இன்ஷா அல்லாஹ் எப்ப மௌத் வரது தெரியாது. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் பரக்கத் செய்ய மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னும் எழுமுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் எழுமுங்கள் ஒரு 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு வரோம். எழுமுங்களை சீதேவிகள் நீங்க சொல்லுவோம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அப்படி பேர்களை பதிவு செஞ்சவங்களை எல்லாம் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் எழுமுங்களை தயாராக இன்ஷா ஒரு 40 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஒரு 40 நாளைக்கு போயிட்டு வரும் சில்லா வந்துருக்கு இன்ஷா அல்லாஹ். அதுக்கு சரி எழுமாலிக்கு ஒரு 40 நாளைக்கு போயிட்டு வரும் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் சில்லாக்கள் கேட்கவும் மானம் என்றார். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் 40 நாளைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் 40 நாள் போயிட்டு வரோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அப்படி பேர்களை பதிவு செஞ்சுவோங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் பறக்க செய்வோம். வீட்டு தாலிமை வாசிங்க வீட்டு தாலிமை வாசிங்க இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளை வச்சு கொண்டு வீட்டு தாலிமை ஸ்டார்ட் ஆகும். இந்த வாராங்க தாலிமை எல்லாம் மஹல்லால நடக்கும். பெண்கள் அனுப்பி வைங்க பெண்கள் எல்லாம் பெண்களை கூடுதல் அல்லாட பாதையில போகும் இன்ஷா அல்லாஹ். நம்ப இல்லாத பெண்கள் எல்லாம் ஒரு 3 நாள் போயிட்டு வந்து பெரிய அவுலியாக்களா மாறிக்கிறாங்க. இதெல்லாம் புஸ்தகத்தில் வாசிக்கிற ஹிஸ்டரியில் நீங்க வந்து நானே உங்களுக்கு காட்டுவேன். பெண்கள் அப்படி சார் நான் சொன்ன மாதிரி தான் கெட்டு போனா நூஹ் நபி மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி வர மாட்டான். சரியா வந்தா பிறோர் மாப்பிள்ளையா இருந்தாலும் அவ அசைக்கலாம். அப்படிதான் எல்லாம் பெண்களை வச்சுக்கிறேன். நானும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் கவனம் செய்யும். நல்லா அசலாக சொல்லுங்க தாலிமை வாசிங்கன்னு வார அந்த தாலிங்களுக்கு அனுப்பி வைங்க. ஜமாத்தில் வந்தால் கூட்டிட்டு போங்க. ஊடுகளுக்கு பெண்கள் ஜமாத் எடுக்க முயற்சி செய்யும். எவ்வளோ பெரிய பயங்கரமான பித்னாவில் ஊடாக இருந்தாலும் வீட்டுக்கு பெண்கள் ஜமாத் எடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க எல்லா ஏற்பாடோடு தான் வார பயப்படவா ஊட்ட மட்டும் கொடுக்குற வேலை தான் கொடுத்து பாருங்க. வீட்டில் எவ்வளோ மாற்றங்கள் வருங்க. தீர்வு எப்போ இன்ஷா அல்லாஹ் தஆலா படைச்ச ரப்பு உண்மையான தீனங்களை மௌத் வரைக்கும் இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா.